சரத்குமார் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சியில இருந்து வர முடியல. இப்ப போய் விஜய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் போய் கேவலப்படுத்தி திட்டுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நீ ஒரு 12 கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஒரு 12 குடும்பத்தை வச்சுக்கிட்டு, 12 பிள்ளைய பத்துக்கிட்டு நீ எல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாது. ஒழுக்கமா நீ முதல்ல வா. ஒரு தலைவன் நீ ஒரு வெளிச்சத்துக்கு நீ வரும்போது நீ வெளிச்சமா ஒழுக்கத்தோட வா. நீ அயோக்கியத்தனம் 1000 பண்ணிட்டு நீ வெளியே வந்தால் உனக்கு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு ஜனங்க அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒழுக்கம் தான் முக்கியம். அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. நடிகருங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவே கூடாது. நடிகர் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. நடிகருங்க ஒரு வெளிச்சம் அவங்கள பற்றி தெரியும் போது அவங்க ஃபுல்லாக நல்லா சுத்தமாக இருக்கணும். அவங்க தூய்மையான நடவடிக்கை, வார்த்தை, நடவடிக்கை எல்லாமே நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நீ எல்லாம் படுறதெல்லாம் பண்ணிட்டு வெளியில் பேசுகிறவங்களுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. எப்படி நீ பேசுவது? அடுத்தவங்களை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சரத்குமாராக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், அரசியலுக்காக அவங்களோட தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காக மரம் விட்டு மரம் தவிர ஒரு அனிமல்ஸ் மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒப்பீனியனோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மரம் விட்டு மரம் தவிர அனிமல்ஸ்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? எங்க இவர் அடுத்த சிஎம்மா வந்துருவாருன்ற ஒரு பயத்தினால இதெல்லாம் பண்றாங்க. வடிவேல் பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி விஜயகாந்த் ஐயாவும் ரொம்ப தரைக்கூடவா பேசியிருக்காரு. அதனால 10 வருஷம் வீட்டிலே உட்காந்துருந்தாரு வேலை இல்லாம. இப்போ திரும்ப விஜயை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? வேலை இல்லாதவங்க தான் சார் அடுத்தவங்களை பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு அமைதியா போயிடுவாங்க. சமீபத்தில் விஜயோட மேடை பேச்சு கேட்டிருப்பீங்கல்ல, மத்திய அரசையும் மாநில அரசையும் பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி திரு கருணாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்காரு விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அரசியலுக்குள்ளே வந்துட்டா அரசியல் விமர்சனம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் இவங்க பேசுறதுனால அவரோட விஷயம் பெருசாக ஒரு இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. அவருக்குன்ட்டு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருந்ததுக்கு மீறி இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அரசியல் நம்பிக்கையும் மக்களுக்கு வந்திருக்குன்னே நான் சொல்லலாம். இதில் 2-3 விஷயம் நம்ம சொல்லணும்னா, முக்கியமான ஒரு விஷயம் அவரோட மாநாட்டில் வந்த கூட்டங்களுக்கு மீறி அங்கே நடந்த பிரச்சனைகள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தா. அது பிரச்சனையாக நம்மளுக்கு பார்க்குறோம். ஆனால் அவரோட வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி இருந்து நிறைய பேர் தப்பாக வேலை பார்த்தாங்கன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கான ஒரு விஷயங்கள் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லலாம் அரசியலில். சரத்குமாரை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் பெருசாக ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. விஜய் கலாய்க்கிறாரு, அப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திரும்ப சொல்லணும்னா அரசியல் விமர்சனங்கள்ன்றது வேறு. அரசியலில் பொதுவாக சொல்லுவாங்க நிரந்தர நண்பனும் கிடையாது, விரோதியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயத்துக்கு மீறி விஜய்க்குன்னு தனிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. அரசியலுக்குள்ள கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்குது அவருக்கு. இல்லை சார், இப்போ நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து ஒரு தொகுதி கூட அவர் தனியாக அவருடைய கட்சியில் நின்று ஜெயிக்கலை. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் சவாரி ஏறுவார். முதல்ல பின்னாடி ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். அப்படி ஏறி தான் தென்காசி தொகுதியில் ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்சார். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கொண்டு அவங்ககிட்ட அடமானம் வச்சுட்டாரு. அப்படி உள்ளவங்கெல்லாம் விஜயை விமர்சிக்க தகுதி இருக்கா? ஏன்னு கேட்டால் விஜய் யாரையும் எதிர்பார்க்காம ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்திருக்காரு. அந்த மாதிரி உள்ளவங்க விஜயை விமர்சிக்க தகுதி இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க பண்ண வேலைக்கு பொதுமக்களே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நைட்டு எனக்கு தூங்கிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுந்தேன், என் பொட்டாடி திடீர்னு நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்தேன், என் ஒய்ஃபை போய் கேட்டேன், நீ எதெல்லாம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க, உடனே நான் போய் சேர்ந்துட்டேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவரு மற்றவங்களை பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அருகதே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் பேசுறதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணார், எப்படி பேசிட்டு இருக்காரு, அரசியல் விஷயத்துக்கு அவர் எப்படிலாம் ஜம்ப் ஆகிட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? முதல்ல அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ அரசியலில் ஈடுபாடு இருக்குது, அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு பேசணும். முதல்ல அரசியல் நாகரிகத்தோடு பேச தெரியணும். முதல்ல எல்லாருக்குமே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, விஜயா இருக்கட்டும், அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டார், ஓகே, அவரை ஒரு நாகரிகங்களாக பேசுறது மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். நான் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். ஆக்டர் தவிர இப்போ அவங்க பொலிட்டிஷியனாக வரும்போது அது ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல்ன்றது எல்லாருக்குமே இருக்குது, அந்த சான்ஸ் எனக்கும் இருக்குது, அதே மாதிரி தான் அவருக்கும் இருக்குது. ஸோ கமெண்ட்ன்றது வரதான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கொள்கையில் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். இந்த கமெண்ட்டை பார்த்து நம்ம எதுவும் திருப்பி கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்மளோட சாரோட கொள்கை வேறு. ஸோ அவங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்மளோட கொள்கையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஏன் வடிவேல் சார் கண்டினியூவாக இதே வேலையை பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரை கலாச்சிட்டு இருந்தாரு, இப்போ விஜய் சாரை கொஞ்சம் கூட நன்றியே இருக்க மாட்டேன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நன்றி கலந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியாது.
ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அப்படியே ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா ஓகே. ஆனால் நம்மளோட கொள்கைன்றது வேறு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வேறு, நம்மளோட பாதை வேறு, டிவிக்கியோட இது லைனே வேறு. ஸோ அந்த லைனில் நம்ம போயிட்டுருக்கலாம். இது மாதிரி அடிக்கடி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இல்லைம்மா, இப்போ இன்னைக்கு வடிவேலோட வளர்ச்சிக்கு வந்து விஜய் ஒரு மூல காரணமாக இருந்தார். அவருடைய படங்களில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்கோ அந்த அளவுக்கு வடிவேலுக்கு கேரக்டர் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது வளர்த்து விட்ட ஒரு மனுஷனை இந்த மாதிரி கேவலப்படுத்தலாமா? தப்பு இல்லையா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வளர்த்து விட்டவங்கன்றது 2 பேருக்குமே ஈக்குவலான டேலண்டட் பீப்புள் தான். 2 பேருமே, வடிவேல் சாரும் சரி தளபதியும் சரி, 2 பேருமே வந்து ஈக்குவலி டேலண்டட். ஸோ அரசியலில் இந்த கமெண்ட்டை வந்து நம்ம அரசியல் பூர்வமாக தான் பார்க்கணுமே தவிர அவங்களோட கெரியரில் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்கிற வாய்ப்பு கூட வரலாம். ஸோ அந்த டைமில் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியாது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவங்க கெரியரையும் பொலிட்டீஷியனையும் வந்து மர்ஜ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து வடிவேலோட வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தார். இதே மாதிரி தான் பேசி பேசி கேப்டனை சாவடிச்சாங்க. இப்போ அதே பேச்சை வந்து இப்போ விஜய் ஆரம்பித்த உடனே பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட்ஸ் 1000 பேர் சொல்ல தான் செய்வாங்க. ஒரு கேர்ளாக நானும் இருந்திருக்கேன் இல்லையா? என் மேலே எத்தனை கமெண்ட்ஸ் விழுந்திருக்கோம், சின்ன வயசுல இருந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தா வளர முடியுமா? முடியாது. ஸோ அதை அந்த பாயிண்ட்டில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் என்னன்னா இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த பாயாசம் இது பண்ணுற மாதிரி, இன்னும் ஓல்டேஜ் இது பண்ணுற மாதிரி இவர் கருணாஸோ இல்லை சரத்குமாரோ இல்லை இது மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஓல்டு ட்ரெண்டாக தான் இருக்காங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் இது பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு இந்த பழைய ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க வந்துட்டு இன்னும். பட் ஆனால் அவரோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 வந்து பெருசாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு இது ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அரசியலில் வந்துட்டு பண்ணுவாரான்றது 50-50% தான் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுவாரான்னா 50-50% தான். பட் ஆனால் அவர் என்னோட இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து காசுன்ற ஒரு மோட்டிவ்காக வரல. ஸோ அவர் பண்ணுறது இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. மக்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ என்னோட ஒப்பீனியன் அப்படி தான் இருக்குது. கருணாஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கில் இருந்தாப்புல. ஆமாம், ஒரு சீட்டு கொடுத்து ஜெயலலிதா அம்மா ஆணைக்கிணங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு போய் ஆதரவு கொடுத்தாரு. டிஎம்கேல சீட்டு கொடுக்கலன்னு சொன்னோன்னே ஓடியாந்து மறுபடியும் ஆதரவை கேன்சல் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஓடியாந்தாரு. ஆமாம். இப்போ 2026 தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை எப்படியாவது ஐஸ் வைக்கணுன்றதுக்காக விஜயை தப்பாக பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று சொன்னல வந்துட்டு எடுத்தோடனே நம்ம டைரெக்டாக இது பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் வந்துட்டு விஜய் சொல்கிற கருத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் அவர் சப்போர்ட் சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் அவங்க ப்ரெசன்ஸ் வந்துட்டு இந்த மீடியா காட்டணுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆளாத ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஏதாவது பேசினா தானே காட்ட முடியும். வந்துட்டு அரசியலில் இருக்காங்கன்னா காட்ட முடியும். இப்போ ஒரு படம் எதனா நடிக்கிறாங்கன்னா உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு அதோட இது தெரியும், படத்தோட இது தெரியும். அவங்கள பற்றி வந்துட்டு 2வது பேசுவாங்க, 2வது வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு வாய்ப்புக்கான இதுதான் நான் அவங்களது பார்க்குறேன் நான். அது அவங்களோட அரசியல் யுகமாக இருக்கலாம். அதே மாதிரி வடிவேலு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் இருக்கும்போது எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு மனுஷன் கேப்டன். அவரையே பேசி பேசி சாகடிச்சார். அதாவது கேப்டன் எதுக்கியா கேப்டன் நீ கப்பலுக்கா கேப்டன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக பேசி அவர் சாகடிச்சிட்டாங்க. அவர் சாவு கூட போகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு வடிவேலு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் வந்துட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து அவரோட ஃபேன்ஸ்னே சொல்லலாம். வந்துட்டு அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஃபேன்ஸு பார்க்கலாம். பட் என்னென்னா ஒரு அரசியலுக்கு வரும்போது லாஸ்ட் டைம் அந்த இம்பேக்ட் ஆனதால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு அரசியலுக்கு உள்ளே வரும்போது அந்த இம்பேக்ட் ஆனதால் தான் 10 இயர்ஸ் வந்துட்டு அவரால் உள்ளே வர முடியல. ஸோ இப்போ திரும்பியும் வந்துட்டு இது தேவையில்லாத ஒரு பேச்சு தான் சொல்லுவேன் நான். வந்துட்டு அவரோட கெரியரை மூவ் பண்ணும்போது இருக்கிறவங்கள அவரோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கெடுத்துக்கிற மாதிரி தான் இது பண்ணுறாரு. ஏன்னா அவர் எந்த இதுக்கும் நிற்கலை, எதுவும் இது பண்ணல. எதுக்கு திரும்பவும் இது பண்ணுறாரு? இம்பேக்ட் திருப்பியும் வந்துட்டு இப்போ அந்த டைமில் அந்த மாதிரி கேப்டன் வந்துட்டு அவர் பேசுனே, ஆனால் கேப்டன் வந்துட்டு ஆப்போசிஷன் லெவலில் வந்துட்டு ஜெயிஸ்டார் வந்துட்டு. அதனால தான் இவரோட கெரியரே போச்சு, வந்துட்டு வடிவேலோட கெரியரே போச்சு. இப்போ நீங்கள் எந்த மீடியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ விஜயை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா வந்துட்டு அந்த ஒன்றும் இல்லை, அந்த நீங்கள் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸை போய் பாருங்கள். வந்துட்டு அதோட இம்பேக்ட் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தெரியும். எந்த லெவலில் பாசிட்டிவாக இருக்குது, எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குன்றது பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய காமெடியால் மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு கலைஞன்
கூட நடிக்கிற சக கலைஞனை கேவலப்படுத்துகிற வடிவேலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது தப்பு தான் வந்துட்டு. அது நான் இதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது வந்துட்டு. ஆனால் தப்பு தான், அவர் பண்ணுறது தப்பு தான். இந்தமாரி பேசக்கூடாது வந்துட்டு. ஏன்னா சில இடத்துல ரொம்ப வருஷமாக அவர் வந்து இல்லாத காரணத்தில் ரெண்டாவது உள்ளே வரும்போது இந்த விஜயோட படம் தான், சில படம் வரும்போது தான் அவருக்கு தான் இம்பேக்ட் ஆச்சு வந்துட்டு, உண்மையை சொன்னான். ஸோ அதை வந்துட்டு அவர் மறந்துடக்கூடாது. ஏன்னா நான் 2-3 படம் வந்தாலுமே வந்துட்டு விஜயோட படம் தான் அவருக்கு ரெண்டாவது வந்து தூக்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவர் அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அவர் கேப்டன் எப்படி மறந்தாரோ, இப்போ விஜய் ரெண்டாவது ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் தான் அவருக்கு வந்து கூட இருந்திருக்காரு வந்துட்டு. கேப்டன் எப்படி ஸ்டார்டிங்கில் கூட இருந்தாரோ, இப்போ ரெண்டாவது இதில் வந்து விஜய் தான் கூட இருந்திருக்காரு. அப்போ விஜய் இது வந்து பார்க்கும்போது அவர் வந்து கேப்டன் பண்ண தப்பை திருப்பி விஜய்க்கு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக. உங்களோட பார்வையில் ஒரே ஒரு கேள்வி, வடிவேலு அவர்களுக்கு நன்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வையில்? இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் வந்துட்டு. இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு அரசியல் இது தேவையில்லாத பேச்சு தான் வந்துட்டு. ஆனால் அந்த கொள்கைகளும் இல்லை, இவர் வந்து பேசி தான் இது பண்ணுறாரு. ஒன்று போகிறது வந்து அரசியலே போயிடணும். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா 200-300 கோடி வாங்குறவர் வந்துட்டு அரசியல் வந்து போயிட்டார் வந்துட்டு, ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு. அவரோட மார்க்கெட்டு செம்ம பீக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு, சும்மாலாம் சொல்லக்கூட செம்ம பீக்கில் இருக்கார். ஸோ அவர் இருக்கும் போது அவரே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இன்னும் ஆர்டிஸ்டாக தான் இருக்கார் வந்துட்டு. மூவிலாம் நடிச்சிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா கெரியர் தான் பவுன்ஸ் ஆகிடும்.